வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதியும் இருக்கு. இந்த நாள்ல அற்புதமான சேர்க்கைகள் இருக்குன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல 5 ரூபாய யாருக்குமே தெரியாம இப்ப நான் சொல்ல போற இடத்துல நீங்க மறைச்சு வச்சாலே போதும். இந்த 2024வது வருஷம் முடியறதுக்குள்ளேயே நிச்சயமா உங்க வீட்டுல எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணம் சேரும். பணம் கட்டுக்கட்டா சேர ஆரம்பிக்கும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை பண வசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. இப்படிப்பட்ட வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்தது. இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன். இப்படி இன்னைக்கு நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யும் போது கையில இந்த ஒரு பொருளை வச்சுக்கிட்டு நீங்க என்ன வரம் கேட்டாலும் நம்ம வாராகி அம்மா கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த வீடியோல ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். அடுத்ததா இந்த நாள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சேர்க்கை இருக்கு. அது என்னன்னா 5-5-5ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு தேதி 5. இந்த பஞ்சமி திதி பாத்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி. அடுத்ததா இந்த நாள் வியாழக்கிழமை. இது குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில குபேர பகவானுக்குரிய நம்பரும் 5 தான். இப்படி 5-5-5ங்கிற சேர்க்கை வியாழக்கிழமையோட பஞ்சமி திதியோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அமைப்பு இன்னமுமே விசேஷமானது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இன்னும் ஒரு ரகசிய நேரம், அதாவது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரம் இருக்கு. தேவ ரகசியம் நம்ம சேனல்ல ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். அபிஜித் நட்சத்திர நேரம் இன்னைக்கு சாயங்காலம் நமக்கு இருக்கு. இந்த அபிஜித் நட்சத்திரம் இன்னைக்கு சாயங்காலம் எத்தனை மணிக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் 5:14 ஆரம்பமாகி சாயங்காலம் 5:38 வரைக்கும் நமக்கு இருக்கு. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நாம என்ன மனசுக்குள்ள நினைச்சாலும் அது அப்படியே நடக்கும். இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பத்தியும் இந்த அபிஜித் நட்சத்திரத்துல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தியும் 2 பதிவுகள் நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த நேரத்துல பணத்தை வசியம் செய்யறதுக்கு இந்த ஒரு பொடி மட்டும் இருந்தாலே போதும். பெட்டி பெட்டியா பணமும் நகையும் சேரும்னு சொல்லி பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரத்தை தனியா ஒரு வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா இந்த நாள்ல நாம நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறதுக்கு, அதாவது நாம கேட்ட வரம் உடனடியா கிடைக்கிறதுக்கும் நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் உடனே நமக்கு நிறைவேறதுக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 555ங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய நாள்ல 5ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரமும் 5:14 ஆரம்பமாகி 5:38 முடியுது. அந்த வகையில இங்கேயுமே 5ங்கிற நம்பர் தான் நமக்கு வருது. ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. நியூமராலஜி பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். அதனாலதான் நம்ம சேனல்ல அந்தந்த தேதிகள்ல இருக்கக்கூடிய சேர்க்கைகளை வச்சு பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கான பதிவு நம்ம சேனல்ல 1 வருஷத்துக்கு மேலேயே நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்குதான் அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கான பதிவு மத்த எல்லா சேனல்லையும் வீடியோஸ் போட்டிருக்காங்க. நம்ம சேனல்ல அபிஜித் நட்சத்திரத்துக்கான தனி பிளேலிஸ்டே இருக்கு. அதுல போய் பாத்தீங்கன்னா 16 வீடியோ இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஹோபனோபோனோ ஹீலிங், அப்படி இல்லைன்னா பிரேயர்னு கூட சொல்லலாம். இத பத்தியும் 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு பதிவு கொடுத்திருக்கேன். இப்பதான் யூடியூப்ல இதுவுமே ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. ரகசியமா இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். இந்த மாதிரியான பதிவுகளை நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு, என்ன மோட்டிவேட் பண்றதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்கையும் கொடுத்துட்டு இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா எனக்கு இன்னமுமே மோட்டிவேஷனா இருக்கும்.
சரி, இந்த வீடியோல 2 பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட நபருக்காக இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். நீங்க பொதுவா உங்க குடும்பத்துல நல்ல ஒரு பணவரவு ஏற்படணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல செய்யும் போது அற்புதமான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி இருக்கு. இந்த பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு பதிவுகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பணவசிய நேரம் பாத்தீங்கன்னா சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம். இந்த பணவசிய நேரத்துக்கான பதிவும் நம்ம சேனல்ல மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட பணவசிய நேரமும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல வருது. அடுத்ததா சாயங்காலம் 5 மணில இருந்து 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தை நாம குபேர நேரம்னு சொல்லுவோம். குபேர நேரத்துல வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இன்னமுமே விசேஷமானது. ஒரே நேரத்துல பாத்தீங்கன்னா 3 சிறப்புகள் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்தை தவற விடாதீங்க. சப்போஸ் இந்த வீடியோவை லேட்டா தான் பாக்குறேன்னு சொல்றவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, முதல் பரிகாரம் இன்னைக்கு நைட்டு 9 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். 2வது பரிகாரத்துக்கு நமக்கு எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. அதனால நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யுங்க. சரி வாங்க, அந்த முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். 5 ரூபாய மறைச்சு வைக்கக்கூடிய பரிகாரத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம் தேவைப்படும். அடுத்ததா பச்சை நிற துணி, அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிற துணி நமக்கு தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு பச்சை நிற துணியை பயன்படுத்துறது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த 2 கலர் துணியும் உங்ககிட்ட இல்லைன்னா வெள்ளை நிற துணியை எடுத்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைப்படும். எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான், குபேர பகவான், அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் கிட்டையும் மனசுருகி பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ரூன் பைண்டிங் சிம்பலை அந்த 5 ரூபாய் நாணயத்துல வரைஞ்சுக்கோங்க. போன வாரம் தான் இந்த ரூன்ஸ் பைண்டிங்க பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்க வச்சிருக்கக்கூடிய துணியில வச்சுட்டு இந்த 5 ரூபாய்க்கு மேல ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை வச்சு இத ஒரு சின்ன முடிச்சா கட்டி உங்க வீட்ல நார்த் ஈஸ்ட் கார்னர்ல நீங்க வச்சிருங்க. அதாவது வடகிழக்கு மூலையில நீங்க வச்சிருங்க. ஏன்னா வாஸ்துப்படி வடகிழக்கு மூலை நமக்கு நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால உங்க வீட்டுல வடகிழக்கு மூலையில நீங்க எந்த பொருளை வச்சிருந்தாலும் சரி, அந்த இடத்துல யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி இந்த துணியை நீங்க முடிச்சா கட்டணுங்கிற அவசியம் கூட கிடையாது. மடிச்சு கூட வைக்கலாம். யாரு கண்ணுக்கும் தெரியாம நான் சொல்றது, உங்க வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்டுக்கோ அப்படி இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ தெரிய வேண்டாம். உங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இது தாராளமா தெரியலாம். இந்த காசு 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு நீங்க எப்ப பாக்குறீங்களோ அப்ப இந்த காசை எடுத்து நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. கோவில் உண்டியல்லையும் போடலாம். அப்படி இல்லைன்னா பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கும் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா அந்த துணியை எடுத்து நீங்க வாஷ் பண்ணிட்டு மற்ற பரிகாரங்களுக்கு தாராளமா பயன்படுத்திக்கலாம். சரி, இப்ப 2வது பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 2வது பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். நமக்கு கட்டுப்பாடுகளே கிடையாது. அதே மாதிரி நைட்டு 12 மணிக்குள்ளயும் செய்யலாம். கையில எழுத வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை முடிஞ்ச அளவுக்கு அபிஜித் நட்சத்திர நேரத்துல செய்யறதுக்கு பாருங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட இடது கை மணிக்கட்டு பகுதி இப்ப நான் முதல் பரிகாரத்துக்கு கொடுத்திருந்த அதே ரூன்ஸ் பைண்டிங் சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க. அதாவது லெப்ட் ஹேண்ட்ல நம்ம வாட்ச் கட்டுறோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த ரூன்ஸ் பைண்டிங் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இப்படி வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு நிமிஷம் நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க.
பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லனா பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது ஒரு நிமிஷம் நீங்க சொன்னா கூட போதும். ஐ ஆம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட்ங்கிற அஃபர்மேஷன் சொல்லலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்படி நீங்க வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த சிம்பல் நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லனா ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு கூட நீங்க கைகளை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய 2 பரிகாரங்கள்ல உங்களால எந்த ஒரு பரிகாரத்தை செய்ய முடியுமோ அதை மட்டும் நீங்க செய்யலாம். 2 பரிகாரத்தையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம் தான். ஆனா ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் முழு நம்பிக்கையோட நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா உடனடியா பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.